இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா பன்னீர் 65 எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்துடலாம். பன்னீர் 200 கிராம்ஸ், கார்ன்ஃப்ளவர் 4 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம், 1/4 ஸ்பூன் பெப்பர் பொடி, கொஞ்சமாக உப்பு, இது மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் இந்த பன்னீர் பீசஸை போட்டு இது எல்லா இடத்துலையும் கோட்டாகிற மாதிரி இப்படி பரட்டி விட்டுடலாம். இது 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்குவோம். 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் தயிர். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் நல்லா. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். லெமனும் பெப்பர் சால்ட்டு போட்டு ஊற வச்சுருந்தோம்ல, அந்த பீசஸை இதில் சேர்த்துடலாம். இது 10 நிமிஷம் ஊறட்டும். அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். திருப்பி விட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். பன்னீர் 65 ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.